அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். அது வந்து ஆந்திராவில் செய்கிற சேப்பல புலுசு அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். காயங்கள் தந்தவர்களிடம் காரணங்கள் கேட்காதீர்கள், அவர்களின் காரணங்கள் நம்ம இன்னும் காயப்படுத்தும். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். ஓகே, நம்ம இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இது 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது சுல்தான் இப்ராஹிம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஆந்திரா ரெசிபிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை சும்மா இந்த மாதிரி தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். இப்போ இது நம்ம 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம். வெறும் கடுகு தான். இதில் இந்த உளுத்தம்பருப்பு இல்லை, வெறும் கடுகு போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். பல்லு பூண்டு இப்படி பீஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். இதில் 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கம்மியாக தான் போடணும். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இப்போ இதில் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்துருக்கோம். அதை இப்போ கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்ல அந்த மீனை இதில் போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான சேப்பல புலுசு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் ஊற்ற தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாடு நிறையா வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறமா திருப்பி இதை செஞ்சிட்டே இருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.